Hello friends, welcome to Easy Cake Samail. Today recipe 4 விதமான பரோட்டா ரெசிபி தான் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு டிஷ் கிடையாதுங்க, நார்த் இந்தியன் டிஷ் தான். எல்லாமே ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் பரோட்டா. இதில் கொஞ்சம் வெங்காயம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பருப்பு இந்த மாதிரி 4 விதமான பரோட்டா ரெசிபி பண்ணியிருக்கேன். இது சூடான ரைஸில் கொஞ்சமாக விட்டு இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ எண்ணெயோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி. இந்த டைமில் சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்கனால இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்ததுங்க. வாங்க பரோட்டா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு 3 வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சம் பூண்டு, அது 15 நம்பர் கிட்ட எடுத்துருக்கேன். ஒரு லெமன், 10-15 காஞ்ச மிளகாய், அது மாதிரி பிரிஞ்சால் வச்சோம், உருளைக்கிழங்கு வச்சு, அதே மாதிரி வெங்காயம், வேக வச்ச பருப்பு, ஃபைனலாக வந்து நமக்கு கொத்தமல்லி தேவைங்க. இப்போ இதெல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு கடாய் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துருக்கேன். இந்த ஆயில் மட்டும் போதுங்க, நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காஞ்ச மிளகாய் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரே நிமிஷத்தில் காஞ்ச மிளகாய் ஃப்ரை ஆகிடும். போட்டவே நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பூண்டு எல்லாமே நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 15 நம்பர் கிட்ட பூண்டு எடுத்துருக்கேன். இதோட கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகும்போது இதுவும் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த வரைக்கும் வறுத்தெடுத்தாதாங்க டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் வறுத்தெடுத்தது வந்து அதே பாத்திரத்துலேயே நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். இது 2ஆக கட் பண்ணி நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இது 2 சைடும் திருப்பி எடுத்துக்கணும். 2 சைடும் ஈவனாக வெந்தனா ஈஸியாக தூள் ரிமூவ் வந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளியோட தோலெல்லாம் தனியாக வருது. இப்போ தோலெல்லாம் எடுத்த பிறகு நம்ம வறுத்தெடுத்தது தனி பாத்திரத்துலேக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கத்திரிக்காய் வந்து கட் பண்ணது இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கும் பருப்பும் சேர்த்து தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு இதே ஆயிலில் போட்டு ஒன்று வாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் இனியும் மிச்சம் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆயில் எதுவுமே ஊற்றவே இல்லை. இப்போ இதில் தனியாக பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போது வறுத்தெடுத்தது எல்லாத்துலேயுமே சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகாவும் உப்பு சேர்த்து நல்லா உடச்சி எடுத்த பிறகு இதெல்லாமே உடைக்கிறது தான் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது காஞ்ச மிளகாய் சூடானாலும் நமக்கு உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு தேவையான அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி இதில் சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கையால் பிசையும் போது தான் அந்த டேஸ்ட்டே தனியாக கிடைக்கிது. நீங்கள் காரமாக இருந்தால் க்ளவுஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லியும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1/2 லெமன் வந்து நல்லா புழிஞ்சு ஜூஸ் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம்.
நம்ம நாட்டு தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் புளிப்பு அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் இன்னும் புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா இன்னொரு 1/2 லெமன் கூட பிழிஞ்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதை வந்து 4ஆக பிரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து வெங்காயம் போட்டது தனியாக வச்சுக்கலாம். இன்னொன்று இதுலேருந்து நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு வறுத்தெடுத்தது இல்லை பிசைஞ்சு அதுவும் தனியாக ஒரு உருண்டையோ பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பருப்பு எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சாலே 1 ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச பருப்பும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பரோட்டா வந்து வெறும் வெங்காயம் போட்டு செஞ்சாலே சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. நான் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டில் காமிக்கிறதுக்காக நான் செஞ்சு காமிச்சேன். அதே மாதிரி வேக வச்ச கத்திரிக்காயும் இதே மாதிரி நல்லா கையாலே உடச்சிட்டு இது வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா கத்திரிக்காய் பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரே டைமில் 4 விதமான பரோட்டா ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து வீட்டில் பழைய சாதத்தோடு வச்சு சாப்பிட்டேன், இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் இன்னும் நல்லாயிருக்கும் போல இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு பாருங்கள், எல்லாத்துலேயும் சைட் டிஷ்ஷு சூப்பராக மேட்ச் ஆகிடும். ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.